பேசிக்ஸ் டு லிங்குவிஸ்டிக்ஸ். லிங்குவிஸ்டிக்ஸுடைய பேசிக்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணிக்கலாம். லிங்குவிஸ்டிக்ஸ் படிக்கும்போதே அதனுடைய பேஸில் உள்ள சின்டாக்ஸ், செமாண்டிக்ஸ், மார்ஃபாலஜி, ஃபோனாலஜி அண்டு ஃபொனட்டிக்ஸுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னது? லிங்குவிஸ்டிக்ஸ்னால் வந்து இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ், அதாவது மொழியியல்னு தமிழில் சொல்லலாம். இந்த லிங்குவிஸ்டிக்ஸுடைய பர்பஸ் வந்து it aims to uncover the underlying rules that structures that govern how languages work. ஒரு ஹியூமன் வந்து ஒரு லாங்குவேஜ் பேசும்போது எழுதும் போதும் எப்படி வந்து அந்த லாங்குவேஜ் வந்து வடிவமைக்கப்படுகிறது, எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அது கொண்டு போகப்படுது, எப்படி அது மீனிங் கொடுக்குதுங்கிறத பற்றி படிக்கிறது தான் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் அல்லது மொழியியல்னு சொல்லலாம். இப்படி ஒரு லாங்குவேஜை வந்து ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு லாங்குவேஜ் வந்து அமைக்க முடியும், அந்த லாங்குவேஜுக்கு மீனிங் கொண்டு வர முடியும். ஸோ தட் ஒரு ஹியூமன் வந்து அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ்ன்னு பார்க்கலாம். சின்டாக்ஸ்னால் என்னது? திஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் ஹவு சென்டென்சஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்டு. எப்படி வந்து லாங்குவேஜில் உள்ள சென்டென்ஸ் வந்து வடிவமைக்கப்படுகிறத பற்றின படிக்கிறோம். அப்போ இதை படிக்கும்போதே நமக்கு என்ன லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, சென்டென்ஸில் உள்ள ஒவ்வொரு வேர்ட்ஸும் எப்படி வந்து கம்பைன்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சென்டென்ஸில் 2க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து ஒன் அனதர் எப்படி வந்து கனெக்ட் ஆகுதுங்கிறத பற்றி தான் இந்த சின்டாக்ஸ் வந்து நமக்கு படிக்க சொல்லுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்டாக இருக்கும். பேசிக் சென்டென்ஸ் வந்து எப்போதுமே வந்து சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், அண்ட் தென் சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், இந்த 3 வகையாக தான் பிரிக்கப்பட்டிருக்கும் பேசிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ஈட்ஸ் ஆப்பிள்ஸ். ஷீ வந்து சப்ஜெக்ட், ஈட்ஸ் வந்து வேர்பு, ஆப்பிள்ஸ் வந்து ஆப்ஜெக்ட். இப்படி தான் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கும். ஷீ ஒரு மீனிங், ஈட்ஸ் ஒரு மீனிங்கில் இருக்கும், ஆப்பிள்ஸ் ஒரு மீனிங்கில் இருக்கும். ஸோ 3 விதமான மீனிங்ஸ் இருந்தாலும் இது ஒரு சென்டென்ஸாக வரும்போது இது ஒரு ஃபுல் மீனிங் கொடுக்குது. ஸோ இப்படி படிக்கிறதுக்கு தான் வந்து இதுக்கு பேர் சின்டாக்ஸ்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு செமாண்டிக்ஸ். இட் ஃபோக்கஸ் ஆன் மீனிங். இப்போது நம்ம சென்டென்ஸில் இருக்கிற வார்த்தைகளை படிச்சிட்டோம். ஷீ ஈட்ஸ் ஆப்பிள் எப்படிலாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு, எதற்காக எந்த இடத்துல எந்த வார்த்தையை போடணும் படிக்கிறோம். இப்போ இதன் மீனிங்கை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ரூல்ஸ் தட் டிட்டர்மின் ஹவு வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் கன்வே மீனிங்ஸ். எப்படி வேர்ட்ஸ் வந்து ஒரு மீனிங்கை கொண்டு வருது, வேர்ட்ஸ்னால் உருவாக்கப்படுகின்ற ஒரு ஃபுல் சென்டென்ஸ் எப்படி மீனிங்கை கொடுக்குதுங்கிறத பற்றி தான் இந்த செமாண்டிக்ஸ் படிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், த வேர்ட் பேங்க் கேன் மீன் அ ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் த சைட் ஆஃப் ரிவர். இப்போ நம்ம பேங்க்னு ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம். இந்த பேங்க்குற வேர்டு வந்து 2 வகையான அர்த்தங்களை குறிக்கும். ஒன்று வந்து பேங்க், ஃபினான்சியல், நம்ம பேங்க்கில் வந்து பணம் போடுறோம், பணம் செலுத்துகிறோம். இல்லைனா த சைட் ஆஃப் அ ரிவர், ரிவருடைய கரை. இந்த 2 மீனிங் இருக்கும் 2 இடத்துக்கு. பட் ஒரே ஒரு வேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ரீடர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ எந்த வேர்டு எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தி செமாண்டிக்ஸ் ஹெல்ப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட் இன் விச் பேங்க் இஸ் யூஸ்ட் டு டிட்டர்மின் இட்ஸ் மீனிங். ஸோ எந்த வேர்டில் எந்த இடத்துக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணணுங்கிறத படிக்கிறதுக்கு தான் வந்து செமாண்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் அந்த மீனிங், அந்த சென்டென்ஸில் மீனிங்கை நம்ம ஒரு ரீடரால் புரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் சொல்கிறாங்களா இல்லை ரிவர் சைடு சொல்கிறாங்களா, நம்ம எந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணணுங்கிறத இந்த செமாண்டிக்ஸ் சொல்லுது. தென் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜி ஸ்டடிஸ் ஹவ் வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஃப்ரம் ஸ்மாலர் யூனிட்ஸ் ஆஃப் மீனிங் கால்ட் மார்ஃபிம்ஸ். இப்போ மார்ஃபாலஜினா எப்படி சென்டென்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் அமைக்கப்படுகிறது தான் படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா சென்டென்ஸில் வந்து எது உயிர் அப்படின்னா வேர்ட்ஸ்க்கு வந்து மீனிங் வரணும். இப்போது வேர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாத ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ வேர்டு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறோம். த வேர்டு அன்ஹாப்பினஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 மார்ஃபிம்ஸ். இப்போ ஒவ்வொரு வேர்டு வந்து மார்ஃபிம்ஸ்னு அழைக்கப்படுறாங்க. அன்ஹாப்பினஸில் வந்து யூஎன், இது வந்து ப்ரீஃபிக்ஸ். ஹாப்பி வந்து ரூட், இது மெயின் வேர்டு. அப்புறம் நெஸ், சஃபிக்ஸ். இப்போ அன்ஹாப்பினஸில் வந்து 3 வகையான வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 3 வகையான வேர்ட்ஸ் தான் சேர்ந்து தான் ஒரு வேர்டாக ஆக்கிக்கிறோம். இதில் வந்து வந்து ப்ரீஃபிக்ஸ், ஒரு ரூட் வேர்டுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறோம்.
ரூட் வேர்டுக்கு பின்னாடி வரக்கூடிய வேர்ட்ஸ் வந்து சஃபிக்ஸ்னு யூஸ் பண்ணுறோம். இப்படி தான் சில வேர்ட்ஸ் வந்து அமைக்கப்படுகிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஃபோனாலஜினா என்னது? திஸ் எக்ஸாமின்ஸ் த ரூல்ஸ் கவர்னிங் ஹவ் சவுண்ட்ஸ் ஃபங்க்ஷன் இன் அ பர்டிகுலர் லாங்குவேஜ். இப்போ நம்ம வேர்ட்ஸ் அமைக்கிறோம். வேர்ட்ஸ் எப்படி பேசிக்காக ஃபார்ம் ஆகுது, ஒரு சென்டென்ஸாக ஒரு கிரியேட் ஆகுது, மீனிங் கொடுக்குது. பட் இதை நம்ம பேசும்போது எப்படி உச்சரிப்பு கொடுக்குறோம், எப்படி நம்ம அதை உயிர் கொடுக்குறோம், உச்சரிப்பு கொடுப்பது மூலமாக அது ஒவ்வொரு வேர்டு தனிப்பட்ட சவுண்டு நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு வேர்டுக்கு தனிப்பட்ட உச்சரிப்பு இருக்குது. அது எப்படி கொடுக்குறோங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஃபோனாலஜி. இட் இஸ் ஸ்டடி ஆஃப் சவுண்ட்ஸ். எக்ஸாம்பிள், இன் இங்கிலீஷ் த சவுண்டு பி இன் பேட். பேட்டுங்கிறதுல பி யூஸ் பண்ணுறோம். பி பேட். இப்போது பி பி ரெண்டு வகையான சவுண்டு இருக்குது. ஆர் டிஃப்ரெண்ட் ஃபோனிம்ஸ் பிகாஸ் தே சேஞ்ச் த மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ். பி பேட் இது ஒரு மீனிங் கொடுக்குது. பி பேட் இது ஒரு மீனிங் கொடுக்கும். ஸோ உச்சரிப்பினால் நம்ம ஒரு வேர்டோட மீனிங்கை வந்து நம்ம தனிமைப்படுத்துகிறோம். தென் ஃபொனட்டிக்ஸ். The phonetics வந்து concerned with the physical production and the perception of speech sounds. Physical production நம்ம கொடுக்குறோம். Phonetics study of languageல வந்து study of soundsல வந்து உடல் பகுதிகள் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒரு வார்த்தையை வந்து உச்சரிப்பதற்கு நம்ம உடல் என்ன பண்ணுதுன்னா உதவி பண்ணுது. நம்ம நாக்கு, வாய், தொண்டை இதெல்லாம் வந்து உதவி பண்ணுது. எப்படின்னா ஹவு த பீ சவுண்ட் இன் அ பேட் இஸ் ப்ரொடியூஸ்ட் வித் அ பஸ்ட் ஆஃப் அ ஏர். இப்போ நம்ம பீன்னு ஒரு லெட்டரை ப்ரொனன்சியேஷன் கொடுக்கும்போது, பீ சொல்லும்போது நம்ம தொண்டையிலிருந்து வரக்கூடிய அந்த வாய்வழி வரக்கூடிய காற்று வந்து சடனாக ரிலீஸ் ஆகுது பீ அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இப்படி தான் வந்து ஃபொனட்டிக்ஸில் வந்து இந்த ஃபிசிக்கல் ஒர்க் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஹவ் இட் இஸ் ஹர்ட் அண்ட் இன்டர்பிரட்டட் பை லிசனர்ஸ். ஸோ லிசனர்ஸ்க்கு வந்து இதை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு கொடுக்குது. எப்படி நம்ம கொடுக்கக்கூடிய வித்தியாசமான அந்த தனிப்பட்ட உச்சரிப்பு. அண்டு ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் இது வந்து ஹவ் லாங்குவேஜ் சேஞ்ச் ஓவர் டைம் அண்ட் ஹவ் தே ரிலேட்டட் டு ஈச் அதர். எப்படி மொழி வந்து ஒவ்வொரு பீரியடில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் லாங்குவேஜ் வந்து மாறிக்கொண்டே வருகிறது, அதை பற்றி படிக்கிறது தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ். இது வரலாற்று ரீதியான மொழியியல். எக்ஸாம்பிள், ஹவ் ஓல்டு இங்கிலீஷ் ஹாஸ் இவால்வ்டு இன்டு மாடர்ன் இங்கிலீஷ். ஓல்டு இங்கிலீஷில் உள்ள உச்சரிப்பும் மாடர்ன் இங்கிலீஷில் இருக்கிற உச்சரிப்பு வந்து வித்தியாசமானது. எப்படி ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து மாடர்ன் இங்கிலீஷ்க்கு ப்ரொடக்ஷன் சேஞ்சஸ் நடக்குதுங்கிறத பற்றி தான் படிக்கிறோம். அண்டு சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ் இது சமூக ரீதியான மொழியியல். இது வந்து இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் ஹவ் லாங்குவேஜ் யூஸ் வேரிஸ் இன் டிஃப்ரெண்ட் சோசியல் கான்டெக்ஸ்ட் அண்ட் ஹவ் லாங்குவேஜ் ரிலேட்ஸ் டு சோசியல் ஸ்ட்ரக்சர்ஸ். சோசியல் ரீதியாக, சமூக ரீதியாக மொழியை வந்து ஒரு பர்டிகுலர் வார்த்தையை எப்படி நம்ம பயன்படுத்தணும், எப்படி அது வந்து வித்தியாசப்படுது அப்படின்னு படிக்கிறோம். வை பீப்புள் மைட் யூஸ் ஃபார்மல் லாங்குவேஜ் இன் ப்ரொஃபஷனல் செட்டிங் அண்ட் இன்ஃபார்மல் லாங்குவேஜ் வித் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபார்மலாக பேசுகிறதுக்கு சில வார்த்தைகள் இருக்குது. ஒரு மீட்டிங்கில், கல்லூரி, பள்ளிகளில் வந்து நம்ம பயன்படுத்துகிற சில வார்த்தைகளுக்கு, வீடுகளையும் நண்பர்களுக்குள்ளேயும் பேரண்ட்ஸ் கூட பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் இருக்குது. ஸோ இப்படிலாம் வந்து சில வார்த்தைகளை வந்து வகைப்படுத்துகிறோம். அக்விசிஷன் ஒரு டைப்பு. This focus on how individuals, especially children, learn and acquire language skills. ஒரு லாங்குவேஜை எப்படி ஒரு குழந்தை வந்து பிறந்த குழந்தை எப்படி ஒரு லாங்குவேஜ்க்கு அறிமுகமாகி எப்படி அந்த மொழியை வந்து கற்றுக்கொள்ளுது அப்படிங்கிறத வந்து படிக்குது. எக்ஸாம்பிள், சில்ட்ரன் அக்வயர் லாங்குவேஜ் ரூல்ஸ் லைக் ஃபார்மிங் பாஸ்ட் சென்டென்ஸ். இப்போது நேற்று நடந்து எப்படி சொல்லணும், இன்றைக்கி நடக்கிறது எப்படி சொல்லணும், நாளைக்கு நடக்க போகிறது எப்படி சொல்லணுங்கிறத இதை படிக்கிறதா வந்து அக்விசிஷன் சொல்லணும். பை பீங் எக்ஸ்போஸ் டு அண்ட் ப்ராக்டிஸிங் த லாங்குவேஜ் சச்சஸ் லேர்னிங் தட் வாக் பிகேம் வாக்டு. வாக்குன்னு சொல்கிறோம், வாக்குடுன்னு சொல்லிக்கணும். வாக்கோட பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலத்தில் யூஸ் பண்ணுறோம், வாக்கு ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணுறோம். இப்படி எப்படி டிஃப்ரென்ஸ் கொடுக்கணுங்கிறத பற்றி தான் படிக்கிறது இந்த அக்விசிஷன் ஆஃப் லாங்குவேஜ். அப்புறம் computational linguistics. This field applies mathematical and computer science techniques to process and analyze language data. Language data பற்றி படிக்கிறதுக்கு computational linguistics. இதுக்கு மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் உடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது. எக்ஸாம்பிள், computational linguistics powers tools like language translation apps or speech recognition system that converts spoken language into text. ஸோ இன்னைக்குள்ள மாடர்ன் ட்ரெண்டில் வந்து ஒருத்தர் வந்து சிஸ்டம் வந்து பயன்படுத்தும் போது ஹியூமனுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமையே சிஸ்டமில் உள்ள சென்டென்ஸ் வந்து பேசப்படுது, அதை லிஸ்னர்ஸ் வந்து கவனிக்கிறாங்க. ஸோ இதற்கு கம்ப்யூட்டருடைய ஒத்துழைப்பு, கம்ப்யூட்டர் அண்ட் மேத்ஸுடைய காம்பினேஷனோட தான் அந்த ஸ்பீச் ப்ரொடக்ஷன் நடக்குது. இப்போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி நமக்கு மொழிபெயர்ப்பு கொண்டு வருது. இதனால் வந்து லிஸ்னர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறத படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான பேசிக் டைப்ஸ் தான் வந்து லிங்குவிஸ்டிக்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.